அல்ஹம்துலில்லாஹ். உலஹியாவுக்கு நியத்து வைத்தவர் செய்யக்கூடாத விடயங்கள். உண்மையில் உலஹியா என்பது துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக காணப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது துல்ஹஜ்னுடைய முதல் 10 நாட்கள் நுழைந்து விட்டால் உலஹியா கொடுப்பதாக யார் நியத்து வைத்தாரோ அவர்கள் தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களையக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். ஒருத்தர் மறதியாக முடியையோ அல்லது நகத்தை களைந்து விட்டால் இது என்ன செய்யாது, பாவமாக கணிக்கப்படாது. இவர் களைந்ததால் உலஹியா என்பது தடுபட்டு விடுகிறதா என்றால் அவர் என்ன செய்யலாம், உலஹியா கொடுக்கலாம், உரிய நேரத்துக்கு உலஹியா கொடுக்கலாம். இன்னொருத்தர் என்ன செய்கிறார், தெரிந்து கொண்டு தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களைந்து விடுகிறார் என்றால் அவர் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அதுக்கு கஃபாராக்கள் இருக்கிறதா என்றால் எந்த ஒரு கஃபாரா குற்ற பரிகாரமும் இல்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறான பல விடயங்கள் ஃபதாவா இஸ்லாமியா என்கின்ற கிரந்தத்தில் 316வது பக்கத்தில் இமாம்கள் பதிவிடுகிறார்கள். ஆனால் நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களையக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஏவிய ஏவலாக இருப்பதனால் எம்மால் முடிந்த வரைக்கும் இந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு எம்முடைய முடிகளை நகங்களை களையாமல் உரிய முறையில் எம்முடைய உலஹியாவை நிறைவேற்றுவோமாக. அல்ஹம்துலில்லாஹ்.